அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டவுட்டுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன கேட்குறீங்கன்னா, நாங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப் எடுத்திருந்தோம். ஸோ பயோமேக்ஸ் குரூப். ஸோ நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எடுத்தால் எங்களால் வந்து ஈஸியாக வந்து படிக்க முடியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பசங்க ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாமா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பயோமேக்ஸ் படிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்க்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் வந்து பயாலஜி படிச்சிருப்பீங்க, அவன் வந்து அந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பான். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் புரிஞ்சு படிச்சிருப்பானான்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாருமேலாம் புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போது ஒரு 10 பேர் எடுத்தேன்னா அதில் ஒரு 2 பேர் இல்லை 3 பேருக்கு தான் வந்து தெரியும் கான்செப்டே. இப்போ நான் வந்து ஒரு கான்செப்டை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை படித்து அதுதான் எழுதி வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு காலேஜ்குள்ளே போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் இயர்க்குள்ளே நீங்கள் வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி போகிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா அவங்க அஸ்யூம் பண்ண மாட்டாங்க. ஸோ எடுத்தோன்னே பேசிக்ஸ்லேருந்து தான் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் நீங்கள் அஃப்கோர்ஸ் படிப்பீங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லாம் எடுத்தீங்கன்னா அதில் சி ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம சேனல்லே கூட வீடியோ இருக்குது. ஸோ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கு தெரிஞ்சாலுமே கூட அவங்க வந்து அடிப்படையிலேருந்து தான் ஆரம்பிக்காமல், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஈவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வரும்போது தான் ரியலைஸ் பண்ணிங்க, இவன் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட் ஆச்சு, இவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டை விட நல்லா படிக்கிறான். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் சில மாதங்களில் நான் வந்து என் கோர்ஸை வந்து முடிச்சிருவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் எடுக்கலாம். ஸோ நாட் ஓன்லி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈவன் யூ கேன் ஆப்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எது வேணாலும் எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஸோ அதனால் ஸ்கூல் லைஃப்பை ஓரங்கட்டிடுங்க. ஸோ காலேஜ் லைஃப்க்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் குரூப் தான் போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஹெசிடேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு சேலஞ்சும் எந்த ஒரு ட்ரபுளும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் ஒழுங்காக படிக்காமல் இருந்தீங்கன்னா ஃபோர்த் இயரில் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஈவன் இஃப் யூ ஆர் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் டு திஸ் கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் வந்து சேரலாம். ஓகேவா? ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ சம்மந்தமாக நல்ல காலேஜஸ், சாய்ஸ் லிஸ்ட்டு, ஸோ டிஎன்ஏ கவுன்சிலிங் எப்படி நடக்கும், என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துட்டிங்கன்னா இன்ஜினியரிங்கில் இருக்க நிறைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் டீச் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நம்ம ப்ளேலிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங், எஸ்கியூஎல், ஆண்ட்ராய்டு ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது, ஒரு வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. தேங்க்யூ.